ஹலோ காய்ஸ், நான் உங்கள் விஜய். நாம இப்போ எங்கே இருக்கோம்னா கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்தில் இருக்கோம். வாங்க இந்த நினைவிடம் எப்படி இருக்குது, என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க இப்போ உள்ளே போகலாம். இந்த நினைவிடம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சென்னையில் இருக்கிற மெரினா பீச்சில் தான் இருக்குது. ஏற்கனவே இங்கே அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடங்களும் இருக்குது. ஆனால் அந்த நினைவிடங்களை விட ரொம்ப அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் இந்த நினைவிடத்தில் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ ஒன்றொன்னா பார்த்துக்கிட்டே போகலாம். நம்ம இப்போ இங்கே பகலில் வந்திருக்கோம். ஆனால் பகலை விட நைட்டில் இந்த பிளேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பகல்லையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நைட் வரைக்கும் இங்கே இருந்து நைட் வியூவும் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் போகலாம். உள்ளே வந்ததும் கம்பராமாயணம் எழுதிய கம்பர் அவர்களுடைய சிற்பம் இங்கே இருக்குது. இந்த சிற்பத்துக்கு பக்கத்திலேயே சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோவடிகள் சிற்பமும் இருக்குது. இவங்களை பற்றி நம்ம நிறைய தமிழ் புத்தகங்களில் பார்த்துருப்போம். நிறைய நூல்கள், இலக்கியங்கள் இயக்கியிருக்காங்க இவங்க. இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. இந்த நினைவிடத்தை ஃபுல்லாக ஒயிட் மார்பிள்ஸில் கட்டியிருக்காங்க. அப்படியே கொஞ்சம் முன்னாடி நம்ம நடந்து வந்தோம்னா இங்கே அண்ணா அவர்களுடைய சிற்பம் இருக்குது. இவர் தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர். முதல்ல மெரினா பீச்சில் இவரோட நினைவிடம் தான் அமைக்கப்பட்டது. அப்படியே ஒரு புக்கை படிக்கிற மாதிரி இந்த சிற்பத்தை அமைச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இந்த யானையை அப்படியே ஒயிட் மார்பிள்லயே செதுக்கியிருக்காங்க. ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. அந்த டிசைனை ரொம்ப தெளிவா போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த யானைகளோட கொம்புகள் மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த ரெண்டு யானைகளுக்கு மத்தியில் தான் அண்ணா அவர்களுடைய சிற்பமும் வச்சிருக்காங்க. அப்படியே இந்த சிற்பத்துக்கு பின்னாடி பார்த்தோன்னா சூப்பரான ஒரு வியூ நமக்கு தெரியும். அப்படியே ஒரே கிரீனிஷா செம்மையா இருக்கு இந்த வியூ. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் நிறைய லைட் வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த லைட் எல்லாத்தையுமே இப்போ தான் ரீசெண்டாக வச்சாங்க. நம்ம பகலில் பார்க்குறத விட நைட்டில் பார்க்குறதுக்கு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸ். அதுக்கடுத்து என்ன இருக்குது அப்படின்னு உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ட்ரியும் ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸிட்டும் வச்சுருக்காங்க. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு போயிட்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸிட் ஆகிடலாம். அப்படியே நம்ம வெயிலுக்கு வந்தோம்னா அந்த இடத்துல போய் கொஞ்சம் நேரம் உட்காரலாம். ரொம்ப நிழலாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் உட்காரதுக்கு. சில பேர் அப்படி தான் அங்கே உட்காந்துருக்காங்க. அதுக்கடுத்து அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் அண்ணா அவர்களுடைய நினைவிடம் இருக்குது. ரெண்டு பக்கமும் நம்ம உள்ளே போயிட்டு வர்றதுக்கான வேவும் இருக்குது. இங்கேயும் நம்ம வெயிலுக்கு அப்படியே ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா ரெஸ்ட்டும் எடுக்கலாம். அப்படியே இங்கே பாருங்கள், எதையும் தாங்கும் இதயம் இங்கே உறங்குகிறது. இதுதான் அண்ணா அவர்களுடைய நினைவிடம். அப்படியே மேலே சின்ன சின்ன பூக்களை தூவி இருக்காங்க. இந்த மாதிரி டெய்லியும் பண்ணுவாங்க. அப்படியே இங்கே பார்த்தோன்னா இங்கே ஒரு எலக்ட்ரிக்கல் தீபம் வச்சுருக்காங்க. கரண்ட்டில் ஒர்க் ஆகிற தீபம் இது. எப்போவுமே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் 24 ஹவர்ஸும். அப்படியே தாண்டி உள்ளே வந்தோன்னா இங்கே ஒரு கலைஞர் சிற்பம் வச்சுருக்காங்க. கலைஞர் ஒரு எழுத்தாளர், அதனால் கலைஞர் எழுதுகிற மாதிரி ஒரு சிற்பத்தை இங்கே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம அந்த சிற்பத்தை தாண்டி கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்துக்கு போகலாம். அப்படியே இங்கே பாருங்க, தரையிலையும் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லைட்டோட எஃபெக்ட் நம்ம நைட்டில் பார்த்தா தான் தெரியும். தரையில் மட்டும் இல்லாமல் தண்ணிலையும் லைட் வச்சிருக்காங்க. இந்த எஃபெக்ட் எல்லாமே நம்ம நைட்டில் பார்த்தோன்னா சூப்பராக தெரியும். அதுக்கு அடுத்தது அப்படியே முன்னாடி வந்தோன்னா கலைஞர் அவர்களுடைய நினைவிடத்துக்கு வந்துருவோம். அப்படியே முன்னாடி போய் பார்க்கலாம். இந்த டிசைன் பாருங்க, இது அப்படியே ஒரு சூரியன் ஷேப்ல பண்ணியிருக்காங்க. இந்த டிசைனோட எஃபெக்ட் நமக்கு நைட்டில் பார்த்தோன்னா அப்படியே உதய சூரியன் அவங்களோட சின்னம், அந்த ஷேப் அப்படியே சூப்பராக தெரியும். அப்படியே முன்னாடி வந்தோன்னா அவருக்கான வசனம் இங்கே எழுதியிருக்காங்க. ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இங்கே ஓய்வு கொண்டிருக்கிறார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த நினைவிடத்துக்கு மேலே நிறைய மலர்கள் தூவி இருக்காங்க. இந்த மாதிரி டெய்லி பண்ணுவாங்க. இங்கேயும் ஒரு எலக்ட்ரிக்கல் தீபம் வச்சுருக்காங்க. இந்த தீபம் 24 ஹவர்ஸும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு அடுத்தது அப்படியே முன்னாடி வந்தோன்னா இங்கே பாருங்கள், மார்பிள்லேயே இந்த ஒரு அழகான ஒரு ஓவியத்தை செதுக்கியிருக்காங்க. இது எல்லாமே லைட் எஃபெக்டோட தெரியும் நமக்கு நைட்டில் பார்த்தோன்னா. அந்த குட்டி குட்டி ஸ்டார் எல்லாம் சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ அந்த ஒரு எஃபெக்டையும் நைட்டில் பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்தது நம்ம இங்கே உட்காந்து பார்க்குற மாதிரி இந்த பிளேஸை ரெடி பண்ணியிருக்காங்க. இங்கே உட்காந்து நம்ம ஃபுல்லாக கிளியராக தெளிவாக அந்த வியூவை பார்க்கலாம். நைட்டில் வந்தோன்னா சூப்பராக உட்காந்து பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா பாதி வளைய மாதிரி ஒரு டிசைன் இருக்குது. ரெண்டு பக்கமும் இதே மாதிரி ஒரு டிசைன் இருக்கும். இந்த டிசைனுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு போய் பார்க்கலாம் வாங்க. இங்கே என்ன இருக்குது அப்படின்னா கலைஞர் அவர்கள் எழுதிய வசனங்களை இங்கே கல்வெட்டுகளாக வச்சுருக்காங்க. இன்னொரு பக்கமும் இதே மாதிரி கல்வெட்டுகள் தான் வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம இந்த கல்வெட்டுகளுக்கு கீழே பார்த்தோன்னா சின்ன சின்ன பூக்களை வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த பிளேஸில் ஃபுல்லாக அங்கங்கே ஒரு ஒரு தோட்டமாக நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாக பார்க்குறதுக்கு ஒரே க்ரீனிஷாக செம்மையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற கார்டன்ஸில் எல்லாத்துலேயுமே ஒரு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்காக அதுலேருந்து தண்ணி வருது. அதுக்கு அடுத்தது இங்கே பாருங்கள், இந்த படிகளில் கூட லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எஃபெக்ட் எல்லாம் நைட்டில் பார்த்தோன்னா நமக்கு கிளியராக தெரியும். அடுத்ததான் நம்ம இந்த நினைவிடத்தில் மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ் இந்த மியூசியம். நீங்கள் இந்த நினைவிடம் பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் இந்த மியூசியமும் பாருங்கள். ஏன்னா இதுக்குள்ளே நிறைய விதவிதமான டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய திங்ஸ் உள்ளே இருக்குது. நம்ம இந்த மியூசியமை பார்க்கணும் அப்படின்னா நம்ம கையில் டிக்கெட் இருக்கணும். அந்த டிக்கெட் வந்து ஃப்ரீ தான். அந்த டிக்கெட் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணணும் அப்படின்னா கலைஞர் உலகம் அப்படிங்கிற வெப்சைட்டில் போய் நம்ம டிக்கெட்டை புக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் டைரெக்டாகவும் சில டிக்கெட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் நிறைய பேர் வந்தீங்கன்னா ஆன்லைனில் புக் பண்ணுறது நல்லது.
நான் வந்து ஆன்லைனில் புக் பண்ணல, ஏன்னா அப்போ எனக்கு தெரியல. அதனால் நான் டைரெக்டாக வந்து டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே உள்ளே வந்ததும் கலைஞர் உலகம் அப்படின்னு ஒரு சின்ன டிசைன் வச்சுருக்காங்க. இங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துன்னு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த டிசைன் பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து அப்படியே உள்ளே வந்தோன்னா சில ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த டிசைன். இங்கே பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் ஸ்டாச்சு, அண்ணா மேம்பாலம் அப்படின்னு கலைஞரால் கட்டப்பட்டதோட ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஃபோட்டோஸோட டிசைன் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கு அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்களோட தன்னோட அம்மா இருக்கிற ஃபோட்டோவையும் இங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்ததாக கலைஞரின் நிழ ஓவியங்களை பார்க்கலாம் வாங்க. அப்படியே உள்ளே வந்தோன்னா இங்கே பாருங்க, செம்மையான ஒரு டிசைன் இங்கே இருக்குது. இது என்னன்னா வள்ளுவர் கோட்டத்தோட தேர். அந்த தேரில் கலைஞரோட சிற்பத்தை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் பெருந்தலைவர்களோட எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இங்கே இருக்குது. பெரியார், காமராஜர் மற்றும் இன்னும் நிறைய தலைவர்கள் இங்கே இருக்காங்க. அதுக்கடுத்து இங்கே பாருங்க, கலைஞர் அவர்கள் பள்ளிக்கு போகிற ஒரு சிற்பத்தை இங்கே வச்சுருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குடியில் நடந்த ஒரு விஷயத்த இங்கே போட்டிருக்காங்க. கள்ளக்குடியில் என்னாச்சு அப்படிங்கிற விஷயத்தையும் அதுக்கு பக்கத்துலேயே எழுதியிருக்காங்க. நம்ம அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே படித்தோன்னா இந்த ஃபோட்டோக்கான விளக்கம் நமக்கு புரிஞ்சிடும். அடுத்தது அவருடைய நிறைய ஃபோட்டோஸ் இங்கே வச்சுருக்காங்க. எல்லாமே பழையங்கால ஃபோட்டோஸ், பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் எல்லாம் சூப்பராக ரீக்ரியேட் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே பார்த்தோன்னா ஒரு சிற்பம் வச்சுருக்காங்க. கலைஞர் அவர்கள் தூய்மை பண்ணுற மாதிரி ஒரு சிற்பம் வச்சுருக்காங்க. அங்கே நிறைய பேர் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கும் அந்த சிற்பம். அதுக்கு அடுத்தது இந்த ஃபோட்டோவை பாருங்கள். அவரோட டைம் டேபிளை இங்கே வச்சுருக்காங்க. அவர் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்னென்ன பண்ணுவார், எந்தெந்த டைமில் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த ஃபோட்டோவில் டீட்டெயிலாக வச்சுருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா அவருடைய வாழ்க்கை முறை ஃபோட்டோஸ் எல்லாம் நிறைய இங்கே வச்சுருக்காங்க. எல்லா ஃபோட்டோஸுமே நம்ம இங்கே ஒரே இடத்துல பார்க்கலாம். அதுக்கு அடுத்ததாக இங்கே ஒரு சிற்பம் வச்சுருக்காங்க. இந்த சிற்பத்துக்கு பின்னாடியே அவர் எழுதிய ஒரு வசனத்தை வச்சுருக்காங்க. அடுத்ததாக நியூஸ் பேப்பரோட பேஜை பிரிண்ட் பண்ணி அப்படியே இங்கே பெருசாக வச்சுருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன தியேட்டர் இருக்குது. அந்த தியேட்டரோட டைமிங்ஸும் இங்கே போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2:15 to 3:30 வரைக்கும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஷோக்கான டைமிங்ஸ் எல்லாத்தையுமே இந்த போர்டில் போட்டிருக்காங்க. நம்ம இப்போ அப்படியே அந்த தியேட்டருக்குள்ளே வந்து உட்காந்துட்டோம். இங்கே பார்த்தோன்னா கலைஞரோட வாழ்க்கை வரலாறு தான் இங்கே ஒரு சின்ன மூவியாக போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தியேட்டரோட எஃபெக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா புதுரைவேல் கலைஞர் வழி செல் அப்படின்னு ஒரு குவிஸ் கேம் ஒன்று இங்கே வச்சுருக்காங்க. சில கொஷின்ஸும் கேட்குது, சில ஆப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோன்னா அடுத்த ஒரு கொஷினுக்கு அது மூவ் ஆகுது. இப்படியே கண்டினியூஸாக ஒரு கொஷினும் வந்துனே இருக்கும். அதுக்கடுத்ததாக இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3D பில் போர்டு வச்சுருக்காங்க. இந்த எஃபெக்ட் ஒரு உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த பில் போர்டை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுது. அடுத்ததாக இன்னொரு குட்டி தியேட்டர் இருக்குது. இந்த தியேட்டரில் நமக்கு அப்படியே 3Dயில் பார்க்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் ஃபீல் ஆகுது. இங்கேயும் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் போட்டிருக்காங்க. அடுத்ததாக கலைஞரோட வாழ்க்கையில் ஒரு ரயில் பயணம் நடந்திருக்கு. அந்த ரயில் பயணத்தில் இப்போ நம்மளும் போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் மாதிரி ஒரு டிசைனை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ரயில் பயணம் எங்கே தொடங்குது அப்படின்னா திருவாரூர்லேருந்து சென்னைக்கு வரைக்கும் தொடங்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு ரயில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ரயில் பெட்டியும் பண்ணியிருக்காங்க. இது ஒரு 3D பயணம், அதனால் நமக்கு 3D கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸை போட்டுக்கிட்டு அப்படியே அந்த வீடியோவை பார்த்ததும் சூப்பராக இருந்தது. நம்ம அப்படியே ஒரிஜினலாக ட்ரெயினில் போகிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆச்சு. இந்த வீடியோவோட கிராஃபிக்ஸும் எஃபெக்டும் ரொம்ப சூப்பராக இருந்தது. அடுத்ததான் அந்த ரயில் பயணம் முடிஞ்சு அப்படியே நம்ம வெளியே வந்துட்டோம். ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்தது நானும் அப்படியே வெளியே வந்துட்டேன். நான் இங்கே உங்களுக்கு கொஞ்சம் தான் காட்டினேன். நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இன்னும் இங்கே இருக்குது இந்த மியூசியமில். கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள். அடுத்ததாக அப்படியே நானும் வெளியே வந்துட்டேன். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா அந்த நினைவிடமுக்கு பேக் சைடில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிசைனுக்காக அங்கங்கே சின்ன சின்ன பூக்களை வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோ பாருங்க, இந்த மாதிரி தான் சின்ன சின்ன பூக்கள் அங்கங்கே வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய இடத்துல அப்படியே நம்ம காத்தோட்டமாக உட்காரதுக்காக இந்த மாதிரி இடங்களும் வச்சுருக்காங்க. அப்படியே நம்ம ஜாலியாக உட்காந்து ரிலாக்ஸ் ஆகலாம், காத்தோட்டமாக இருக்கும். அதுக்கு அடுத்தது அப்படியே சுற்றி பார்த்தோன்னா ஒரு அழகான குட்டி தோட்டம் இருக்குது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அப்படியே இங்கேருந்து முன்னாடி எட்டி பார்த்தோன்னா சூப்பரான பீச்சும் தெரியுது. சூப்பராக இருக்குது இந்த வியூ பார்க்குறதுக்கு. அதுக்கு அடுத்ததா அப்படியே அந்த செவுரை பாருங்க. இந்த மாதிரி இந்த பிளேஸ் ஃபுல்லா செவு இருக்கு. அந்த செவுத்துல எல்லா இடத்துலயுமே கலைஞர் 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 அப்படின்னு எழுதியிருக்காங்க.
இப்போ நம்ம டேல வந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டோம். டேல இந்த பிளேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டீங்க. இப்போ இந்த பிளேஸ் நைட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல இந்த பிளேஸ் நைட்டில் பார்க்குறதுக்கு அப்படியே ஜொலிக்குது. இந்த வியூக்காக தான் நைட்டில் இந்த பிளேஸை நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இப்போ நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னென்னா, இந்த நினைவிடத்தை பார்த்த அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு சப்போர்ட்டை எனக்கு இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அதுக்கடுத்தது அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இந்த நினைவிடங்கள் பக்கத்துலேயே பஸ் டிப்போ இருக்கும். இந்த டிப்போவில் எல்லா ஏரியாவுக்கும் பஸ் இருக்கும். நீங்கள் ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம். ஓகே காய்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.